இணை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் ஃபைன். இன்னும் நாளே நாள் தான் இருக்குது. UFC 312 சிட்னியில் நடக்க போகுது. ஐ ஆம் சூப்பர் எக்ஸைட்டட். நீங்களும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த 4 நாள் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தேன்னா, என்னென்ன மேட்சஸ் நடக்குதோ அதில் வந்து என்னோடய ஃபேவரட்ஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபன் ப்ரிடிக்ஷன் தான். அஃப்கோர்ஸ் நோபடி கேன் ப்ரிடிக்ட் எனி திங், பட் சும்மா ஃபார் ஃபன் லெட்ஸ் சி என்னுடைய கருத்துப்படி யாரெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஐ வாண்ட் டு ஷேர். ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபேவரட் வெயிட் கேட்டகரியான ஹெவி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே தான் பட்டாசெல்லாம் கலப்போம். ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் பெரிய டெக்னிக்கல் மாஸ்டர் பீஸில் ஒன்றும் கிடையாது. உள்ள நுழைஞ்சோமா அடித்தம்மா முடிச்சோமான்னு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த ஹெவி வெயிட் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஹெவி வெயிட்டில் வந்து நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னென்னு பார்த்தோம்னா, டைசரா வர்சஸ் டாஃபு. ஜேக்கப் டாஃபுவோட மேட்ச் நடக்க போகுது. ஜேக்கப் டாஃபு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நாளாக யூஎஃப்சியில் இருக்கார். ஹீஸ் அ வெட்ரன் யூஎஃப்சி. டைசரா வாஸ் அ வெரி நியூ கிட். அவர் வந்து யூஎஃப்சியில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் பண்ணார், அதில் ஜெயிச்சிட்டாரு. ஸோ திஸ் இஸ் இஸ் செகண்ட் மேட்ச் இன் யூஎஃப்சி. ஸோ நான் வந்து அவருங்க 2 பேருடைய டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்தேன். ஸோ 2 பேரும் பார்த்தோன்னா வந்து ஐ மீன் மேஜர் இது என்ன பார்த்தோன்னா டைசரா வந்து அவருடைய மெயின் அட்வான்டேஜ் வந்து ஐ வுட் சே ஹிஸ் ரீச். ரீச் பார்த்தோன்னா டைசரோட ரீச் வந்து 83 இன்ச் ரீச் இருக்குது அவருக்கு, கம்பேர் டு 74 இன்ச் ஆஃப் டாஃபு. ரொம்ப ஜாஸ்தி அது இல்லை. அந்த ரீச் வந்து இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். நிறைய பேர் சொல்கிறாங்க டைசரோட ஹைட்டு 6'7" அப்படின்ட்டு. பட் சமவ் ஐ ஃபீல் இந்த மாதிரி ஒரு எம்எம்ஏ மாதிரியான ஒரு இதில் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால பெரிய அட்வான்டேஜ் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. மேபி ஐ எம் ராங். பட் ஐ மீன் ஹைட் வைஸ் பார்த்தோம்னா டைசரா வந்து 6'7", இவர் வந்து 6 feet தான். ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ ஹைட் அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆஸ் ஐ மென்ஷன், ஐ எம் நாட் அ பிக் பிலீவர் இன் ஹைட் அட்வான்டேஜ். ரீச் தான் ஒரு மெயின் விஷயமா இருக்கும். ஸோ ரீச் வைஸ் பார்த்தோம்னா இவருக்கு மெகா ரீச் இருக்குது டைசராக்கு. ஸோ நெக் டு நெக் பார்க்கும்பொழுது டைசரா கிட்ட வந்து ஐ திங்க் டைசரா மைட் வின் திஸ் மேட்ச். பட் as I said earlier, இது வந்து ஹெவி வெயிட் கேட்டகரி, எனிதிங் கேன் ஹேப்பன். டாஃபுக்கு வந்து ஹோம் கிரவுண்டு, அவருடைய ஹோம் கண்ட்ரியில் அவர் ஆட போகிறாரு. அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் அவருக்கு வந்து ஹோம் க்ரௌடோடைய அந்த அட்வான்டேஜ் இருக்கும். பட் ரிங்குக்குள்ளே வந்தாச்சுன்னா யாருடைய ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு உழுதுங்கிறது தான் இது ஹெவி வெயிட்டில் இருக்கும். ஸோ இஃப் நான் பெட் பண்ணது கிடையாது, பெட் பண்ணவும் மாட்டேன். பட் இஃப் ஐ எவர் பெட், ஐ வுட் கோ வித் டைசரா ஃபார் திஸ் ஒன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ப்ரெடிக்ஷன்? அப்படி தான் இருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் கனெக்ட் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் இட். டேக் கேர். பை.